ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ பேசுறத பார்த்தா கூடிய சீக்கிரத்துல ஸ்விஸ் பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடுவ போலயே. நேரம் நல்லா இருந்தா ஸ்விஸ் பேங்க் கூட விலைக்கு வாங்கிக்கலாமா? சூப்பர்னே சூப்பர்னே. சரி வா போய் சாப்பாடு எடுத்து வைக்கலாம். மா இங்க பாருங்கம்மா, மளிகை சாமான், காய்கறி, சம்பளம், கேஸ் செலவு இதெல்லாம் போக என் கையில லாபம் மட்டுமே 10,876 ரூபா இருக்கு. எங்க ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. இருடி பேசிக்கிட்டு இருக்கேன்ல. ஒரு நிமிஷம் வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க வாங்கன்னு சொல்றேன்ல. இருக்கேல் என்ன என்ன விஷயம்? வாங்க. என்ன விஷயம் சொல்றீங்க? வாங்க. விடுறீன்றல்ல, அங்க எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு தானே இருந்தேன். இப்ப எதுக்கு திடீர்னு கை பிடிச்சி இழுத்துட்டு வந்த? என்ன உனக்கு பிரச்சனை? நீங்க என்ன பைத்தியமா? இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறீங்களா? ஏய் லூசு, நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். என்னாச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த, திடீர்னு என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு என்ன பார்த்து பைத்தியமான்னு கேக்குற? ஆமா, நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படித்தானே கேட்க தோணுது. ஏங்க உங்க வாய் ஏங்க இப்படி இருக்கு? ஏன் வாய்க்கு என்னடி குறைச்சல? ஏங்க இப்படி உளறி கொட்டிட்டு இருக்கீங்க? நான் என்னடி உளறன? ஏங்க சும்மா எதுவும் தெரியாத மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காதீங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்க யாராவது கடையில என்ன வருமானம், என்ன லாபம் வந்ததுன்னு கேட்டாங்களா? கேக்கலல்ல? கேக்கல. அப்ப கேக்கலன்னா வாய் மூடிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? எதுக்கு இவ்ளோ வந்துச்சு அவ்ளோ வந்துச்சுன்னு எல்லார்கிட்டயும் டமார் அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏய், நான் ஒண்ணும் இல்லாதத சொல்லலையே. இல்லாதது கூட பேசுங்க, ஆனா இருக்கிறத பேசாதீங்க. அது நம்ம வளர்ச்சிக்கு பெரிய ஆபத்தா போய் முடியுங்க. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியல. ஏங்க எல்லாம் புரியும், நீங்க புரியாத மாதிரி எல்லாம் நடிக்காதீங்க. ஏய், உன் மனசுல என்ன இருக்கு அத சொல்லு. ஏங்க இப்ப எதுக்குங்க நடு ஹால்ல இருந்துகிட்டு எல்லார்கிட்டயும் லாபத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க அது நம்மளோட உழைப்புக்கு கிடைச்சதுங்க. சும்மா ஒண்ணும் வானத்துல இருந்து பணம் கொட்டி இல்லையே. என்ன எல்லாரும் முன்னாடி பெருமை பீத்துறீங்களா? இது பாருங்க, கல்லடி கூட படலாம், ஆனா கண்ணடி பட்டா வாழ்க்கையே அவ்வளவுதாங்க, எந்திரிக்க கூட முடியாதுங்க. ஏங்க லாபம் வந்து அது பேங்க்ல போட்டு சேர்த்து வைங்க. நம்ம பொம்பளை பிள்ளை வர வளர்ந்துகிட்டு இருக்கா, அவளை நீங்க மனசுல நினைச்சிருந்தா இப்படி எல்லாம் டமார் அடிச்சிட்டு இருப்பீங்களா? யாராவது ஏதாவது கேட்டா கடை நல்லபடியா போகுதுன்னு சொல்லுங்க, தப்பே இல்ல. அத விட்டுட்டு இவ்வளவு வந்துச்சு அவ்வளவு வந்துச்சுன்னு சொன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு தேவைன்னு வந்தா எல்லாரும் வந்து காசு கொடு காசு கொடுன்னு உங்ககிட்ட தானே வந்து கை நீட்டுவாங்க. உங்களால வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் படி அளக்க முடியுமா? நம்ம ஒரு வேலை முடியாதுன்னு சொன்னா கூட அவங்க தான் நம்பிட போறாங்களா? காசு பணம் வந்ததும் மூர்த்தி மாறிட்டான், தனம் அவனை குடுக்க விடல, இதுங்கெல்லாம் எப்ப கீழே விழுங்க அப்ப பேசிக்கலான்னு எல்லாரும் சபிப்பாங்க. ஏய் தனம், இதெல்லாம் நமக்கு தேவையா? எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு விஷயம் பண்றீங்களா? சரி, அத நான் எப்பவுமே தடுக்க மாட்டேங்க. ஏன்னா கையலோட உழைப்புலதான் நாம இங்க தண்டமா உட்காந்து பல வருஷமா சாப்பிட்டுட்டு இருந்திருக்கோம். அதுக்கு நம்ம திருப்பி செய்யறதுல தப்பே கிடையாதுங்க. ஆனா அதுக்காக எல்லாத்தையும் இந்த வீட்ல நீங்களே பண்ணி அப்புறம் எல்லாத்துக்கும் எதிர்பார்க்கிற சூழ்நிலையை ஏங்க உருவாக்குறீங்க? ஏய் கத்தாதடி, வெளியில கேட்க போகுது. இத பாருங்க, நான் ஒன்னும் தப்பா பேசலையே, இருக்கிற நிஜத்தை தானே சொல்லிட்டு இருக்கேன். இது பாருங்க, நான் வீட்ல இருக்கிறவங்கள தப்பா சொல்லல, மனித இயல்பு அப்படிதான் யோசிக்கும்னு சொல்றேன். நானும் அந்த இடத்துல இருந்து அதை தானே யோசிப்பேன். பிள்ளைங்க என்னமோ சரியாதான் இருக்காங்க, வந்தவங்க தான் மொத்தமா அவங்கள மாத்திடுறாங்க. மா ஒவ்வொருத்தரோட மாறுதலையும் இவ்ளோ பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் கூட நீ மாப்பிள்ளை கூட போய் சந்தோஷமா தனியா வாழ்றத பத்தி யோசிக்கலன்னா அப்புறம் நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல கையல். இது பாரு, இந்த வெட்டி பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. எனக்கு தெரியும் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு. வாயை மட்டும் சும்மாடா. ஏங்க ஏங்க இந்த மனுஷன் பட்டாதான் திருந்துவாரு.